ஒய்மா நாட்டு நல்லிய கோடனை இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தினார் பாடியதான் இந்த சிறுபானாற்றுப்படை. சிறிய யாழ் கொண்டு பாடும் பாணனை வழிப்படுத்தி பாடல். இது ஆற்றுப்படைக்கு இலக்கணம் தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாரு. கூத்தர் பாணர் பொருணர் விரலியும் ஆற்றிடை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெற ஆர்க்கு அறிவுரை சென்ற பயனெதிர் சொன்ன பக்கமும் சொல்லியிருப்பாரு. இப்போ ஆற்றுப்படைனா என்னன்னா வழிப்படுத்துதல் என்று பொருள். சிறிய யாழை வச்சிருக்கிற ஒரு பாணன் வழிப்படுத்துதல். பழங்காலத்தில் பழுத்த மரம் தேடி செல்லும் பறவைகள் போல் பரிசில் பெறுவோர் பரிசில் கொடுப்போரை நாடி தேடி சென்றன. ஏற்கனவே பரிசில் பெற்று வருகின்ற கூத்தர் பாணர் பொருணர் விரலி ஆகியோர் பரிசில் பெறச் செல்கின்ற கூத்தர் பாணர் பொருணர் விரலி ஆகியோரை வரும் வழியில் பார்த்து தாங்கள் பெற்று வந்த மிகுதியான செல்வத்தை பெற செல்கின்றவர்களுக்கு கூறி வழிகளை சொல்லி அவர்களை பயன்பெறச் செய்தல் என்பது ஆற்றுப்படை இலக்கணம். இப்போ ஆற்றுப்படை இலக்கணம் என்னென்னா, இப்போ எப்படி ஒரு பறவைகள்லாம் தனக்கு தேவையான இறை எங்கே கிடைக்குதோ பழுத்த மரம் இருக்கோ அங்கே தேடி போகும். அந்த மாதிரி கூத்தரு பாணரும் பொருணரும் விரலையும் இந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்கன்னா, தங்களுக்கு தெரிந்த கலைகளான ஆடியும் பாடியும் அரசட்டையோ கடையேழு வள்ளல்கள்கிட்டையோ இல்லை பெரும் அரசட்டையோ வணிகட்டையோ பாடி தங்களுக்கு தேவையான பரிசுகளை வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வர அந்த கூத்தர் பாணர் பொருணர் இடையில வறுமையில் வந்துட்டுருப்பாங்க. அப்போ பரிசில் வாங்கிட்டு வந்துட்டுருக்கவருமே வறுமையில் வந்துட்டுருக்கிற பொருணரோ கூத்தரோ பார்த்து, நான் இப்படிப்பட்ட அரசட்டை போனேன், அங்கே பாட்டு பாடினேன், எனக்கு நிறையா வேணுங்கிற எனக்கு தேவையான அளவு பரிசெல்லாம் அவர் எனக்கு அளித்தார், நீ இந்த இடத்துக்கு போனேன்னா நீயும் பரிசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிப்படுத்தினதுங்க. நான் இப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தேன், நீயும் அங்கே போன்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறது தான் ஆற்றுப்படையோட இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல. இதில் இப்போ நம்ம சிறுபானாற்றுப்படை பற்றி பார்க்குறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்குரல் சீரியால் இடவையின் தளியி அப்படிங்கிற அடி இனிய குரலை உடைய சிறிய யாழை அப்படிங்கிறாங்க. தம் இடப்பக்கத்து அணைத்து தழுவி கொண்டு செல்வதை கூறும். இதனால் இவர் சிறுபானார் என பெற்றனர். அப்போ இதுக்கு சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு காரண காரியத்தோடு தான் பெயர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபானாற்றுப்படையில் 35வது லைனில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இன்குரல் சீரியால் இடவையின் தளிய அப்படிங்கிற ஒரு அடி இருக்குது. இது என்னன்னா, இனிய குரலுடைய சிறிய யாழ். அப்போ ஒரு இசையை தரக்கூடிய ஒரு சின்ன யாழை பாணனோ கூத்தனோ எப்படி வச்சிருப்பானா, அவன் அதை தன்னுடைய இடுப்புலையோ தன்னுடைய தோல்லையோ போட்டுட்டு இடப்பக்கமாக வச்சிருப்பான். தம் இடப்பக்கத்து அனைத்து தழுவி கொண்டு செல்வதை கூறும். அப்போ இடப்பக்கமாக வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் அதை தூக்கிட்டு வழியில் நடந்து போகிறத பற்றி சொல்லக்கூடிய லைனுங்கிறாங்க. இதனால தான் சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற பெயர் அப்படிங்கிறது அமைஞ்சதுங்கிறாங்க. இதனால் இவர் சிறுபானார் எனப்பட்டனர். அப்போ சின்ன யாழை வச்சிருக்கிறதுனால இவர் சிறுபானார்னு சொல்லி அழைக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். சிறிய யாழை உடையோர் என்பது பொருள். யாழ் 4 வகைப்படும். அப்போ இந்த சிறுபானார் அப்படிங்கிற வைத்திருக்கக்கூடிய யாழும் அப்படிங்கிறது வகைப்படுத்துகிறாங்க. அப்போ யாழ்னா மொத்தம் 4 யாழை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இந்த இடத்துல. அப்போ யாழை பற்றி சொல்லும் போது நம்மளுக்கு எத்தனை வகையான யாழ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அந்த காலத்தில். அப்போ இந்த சிறுபானாற்றுப்படையில் யாழை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒன்று பேரியாழ் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா மகரையாழ் சொல்கிறாங்க, மூணாவது பார்த்திங்கன்னா சகோடையாழ் செங்கோட்டையாழ். அப்போ பேரியாழ் மகரையாழ் அப்புறம் சகோடையாழ் செங்கோட்டையாழ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இந்த இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா பெரிய யாழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரியாழ்ங்களாமா. இது எத்தனை அப்படிங்கிற நரம்புகள் அப்படிங்கிறது இருக்குன்னா 21 நரம்புகளை கொண்டதுங்களாம். பேரியாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 21 நரம்புகளை கொண்டது. அப்போ மகரையாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 19. அப்போ பேரியாளுக்கு அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரையாழ். இது 19 நரம்புகளை உடையது அப்படிங்கிறாங்க. ஒரு 2 நரம்பு கம்மியாக மகரையாழ் இருக்குது. அதுக்கப்புறம் 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ் அப்படிங்கிறது. சகோடையாழ் 14 நரம்புகளை கொண்டது. அதோட கொஞ்சம் 4-5 இது கம்மியாக இருக்கும். அடுத்து செங்கோட்டையாழ் அப்படிங்கிறது அதில் பாதி 7 நரம்புகளை கொண்டது. இதில் செங்கோட்டையாழை சிறிய யாழ் என்று கூறுவர். அப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ சிறுபாணன் அப்படிங்கிறது பாணன் வச்சுருக்கான்ல, அவன் ஒரு சின்ன யாழை வச்சுருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் எப்படிப்பட்ட யாழை வச்சுருக்கானா, 7 நரம்புகளை உடைய சகோடையாழை தான் அவன் கையில் இடப்பக்கமாக வச்சுட்டு அவன் ஆற்றுப்படுத்துறதுக்காக யார் பரிசு கொடுப்பாங்களோ அவங்கள தேடி வழிநெடுக்க போயிட்டுருக்கான். அப்போ சிறுபானான் தன்னுடைய கையில் இடப்பக்கத்தில் வச்சுருக்க யாழோட பேர் என்ன?
சிறுபாணன் வந்து தன்னுடைய கையில் வச்சுருக்க யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை யாழ் தான் வச்சுருக்கான். அதை எடுத்துக்கிட்டு தான் தன்னுடைய இடப்பக்கமாக வச்சுக்கிட்டு தன்னுடைய வழிநெடுக வந்து போயிட்டுருக்கான் இப்போ பரிசு வாங்குறதுக்காக. அப்போ சரி, இப்போ யாழ் பார்த்தாச்சு, சிறுபாணன்னா யாருன்னு பார்த்தாச்சு, அவன் கையில் வச்சுருக்கிற யாழ் என்ன யாழ்னு நம்ம பார்த்தாச்சு. செங்கோட்டை யாழ் வச்சுருப்பான், 7 நரம்பு இருக்கிறதுன்னு பார்த்துடும். இருக்கிறதுலையே சின்ன நரம்புகளுடைய யாழை தான் அவன் கையில் வச்சுட்டு போயிட்டுருக்கான். இப்போ பாணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான பானை இருப்பாங்க தெரியும். அப்போ அதுலேயே வந்து யாழை எப்படி பிரிக்கிறாங்களோ 4 வகையான யாழை பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி பாணரை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பாணர் அப்படிங்கிற பொதுநிலையில் பொதுவாக நம்ம பாணர்னால் யாருன்னு பார்த்தோம்னா அதுக்கு பொதுவான ஒரு பேர் இருக்குது, பண்ணிசைத்து பாடுவோரை குறிக்கும். அப்போ அந்த யாழில் வந்து இசைச்சு அந்த வரக்கூடிய அந்த மியூசிக் தகுந்த மாதிரி பாடக்கூடியவங்க தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாணர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறாங்க. பாணருக்குரிய அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. இங்கே கூறப்படுகின்ற பாணன் யாழ்ப்பாணன். அப்போ இங்கே யாருப்பா, யாரை பற்றிப்பா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணனை பற்றி சொல்கிறாங்க. சிறிய யாழைய உடைய பாணன் பாடிய புலவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பாணன் வந்து யாரை பற்றி பாடுறாருனா இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் வந்து பாடுறாரு. இது வந்து சென்னைக்கு வந்து தென்மேற்கு உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில், இப்போ இருக்கிற அந்த சென்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தம் அப்படிங்கிற வட்டத்தில் உப்பங்கழிக்கும் கடற்கரைக்கும், உப்பங்கழி இருக்காமா கடற்கரை இடைப்பட்ட நிலப்பகுதி தான் இந்த என்னதுங்க அந்த நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறாங்க. இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனாருங்கிறாங்க. மதுராந்தகம் மட்டத்தில் உப்பங்கழிக்கும் கடற்கரைக்கும் இடப்பட்ட நிலைப்பகுதி இப்போது எடக்காடு என்று மருவி வழங்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இடைக்களி நாட்டை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எடக்க நாடு அப்படின்னு சொல்லி மருவி வழங்கப்படுறதாமா. அந்நாட்டின் தென்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் இன்னும் சிற்றூர் உள்ளது. அந்த நாட்டில் தென்பகுதியில் நல்லூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் இருக்குங்களாமா. அந்த நத்தத்தனார் என்னும் புலவர் அவ்வூரில் இருந்தார் என்னும் செவிவழி செய்தி என்பார் பேராசிரியர் மா ராசமாணிக்கனார் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. மா ராசமாணிக்கனார் வந்து எந்த ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பாட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து 1970 வந்து பண்ணியிருப்பார். அப்போ தத்தன் அப்படிங்கிறது வந்து அவர் இயற்பெயலாக இருக்கும். நல்லூர் நத்தத்தனார் நம்ம சொன்னோம்ல, அவரோட பெயர் வந்து என்னவா இருக்கலாம், தத்தனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆர் என்பது சிறப்பு விகுதியும் நத்தத்தனார் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நா என்பது சிறப்பு பொருளை தருவதோர் இடைச்சொன்னா தத்தனார் நத்தத்தனார் என அமைகிறது. நக்கண்ணையார், நக்கீரர், நப்பசலையார், நப்பண்ணையார், நப்பளந்தனார், நப்பூதனார், நச்செல்லையார் போன்ற பெயர்களை இது தெரிகிறது என்பார் ஊவேசா. இந்த பெயர்களுக்கு கூடிய விதி வந்து ஒரு உயர்வான ஒரு பகுதியை வந்து ஒரு உயர்வான சொல்லை வந்து குறிக்கக்கூடிய புலவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி யார் நம்மளுக்கு சொல்கிறாருன்னா ஊவேசா சில எடுத்துக்காட்டுகள் சொல்லி நம்மளுக்கு தெளிவிக்கிறார் இந்த இடத்துல. இவர் வந்து எதில் சொல்லியிருக்காருன்னா 10 பாட்டு மூலமும் மதுரையாச 10 பாட்டு மூலமும் அப்படிங்கிறதுல வந்து ஊவேசா சொல்லியிருப்பார். அடுத்தது மதுரை ஆசிரியர் வந்து பராத்துவாசன் நச்சினார்க்கினியர் உரையும் டாக்டர் ஊவே சாமிநாதர் பதிப்பு 1961-86 தமிழ் பல்கலைக்கழகமும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சங்க இலக்கியங்களான 8 தொகை 10 பாட்டில் இந்த புலவர்கள் சிறுபானாற்றுப்படை என்ற ஒரு பாடலை மட்டும் பாடியுள்ளார். அப்போ இதில் வந்து ஒரு பாடலை மட்டும் பாடிட்டு போயிட்டாரு. இவர் சோழ நாட்டின் தலைநகரா உறந்தை, பாண்டிய நாட்டின் தலைநகரா மதுரை, சேர நாட்டு தலைநகரா வஞ்சி ஆகிய 3 நகரங்களுக்கும் சென்று வந்துள்ளார் என்பதும் அவர் பாடல் வழியறிகிறோம். மூவேந்தர்களையும் கடையேழு வள்ளல்களின் சிறப்புகளையும் இவர் பாடியதால் அவர் காலத்துக்கு பிற்பட்டவர் என்று தெரிகிறது அப்படிங்கிறாங்க.